கால்நடை மருத்துவத்தில் வில்லியம் டிக்கோடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். வில்லியம் டிக் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர். இவர் 1793 மே 6 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் மைலோடைய த கேனன் கேட்டில் இருக்கிற ஒயிட் ஹார்ஸ் க்ளோஸில் பிறந்தாங்க. இவருடைய அப்பா ஒரு கொல்லராகவும் குதிரைகளுக்கு லாடங்கற்றவராகவும் இருந்தாங்க. இதனால் ஒரு கொல்லப்பட்டறையை வச்சு நடத்தி வந்தாங்க. வில்லியம் டிக் பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கொல்லப்பட்டறையில் இவருடைய அப்பாவுக்கு உதவியாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. பொதுவாக அந்த காலத்துலலாம் ஸ்காட்லாண்டில் இவருடைய அப்பா மாதிரியான ஃபேரியர்ஸ், அதாவது குதிரைகளுக்கு லாடங்கட்டுறவங்க தான் குதிரைகளுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சையை கொடுத்து வந்தாங்க. அதை அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு செஞ்சு வந்தாங்க. அப்படி தான் வில்லியம் டிக்கோடைய அப்பாவும் சில குதிரைகளுக்கு சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. அதில் ஒரு குதிரைக்கு சிகிச்சை பலனளிக்கலை. அதன் காரணமாக வெளியே இருந்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. அவங்க அந்த குதிரைக்கு முறையான சிகிச்சை கொடுத்தாங்க. இதை பார்த்த பிறகு தான் வில்லியம் டிக்குக்கு எடன்பிராலேயே கால்நடை மருத்துவர்கள் அந்த காலத்தில் இல்லை அப்படின்ற புரிதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா தான் வில்லியம் டிக் தானே ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து 1816 ஆண்டு அந்த எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவுடைய எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷனின் எடன்பிராவில் இவர் ஜாயின் பண்ணி ஜான் பார்க்லி அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஒப்பீட்டு உடற்கூறியல் நிபுணருக்கு கீழே அனாட்டமின்ற உடற்கூறியலை படித்து வந்தாங்க. அப்போ தான் இவர் ஜான் பார்க்லி கிட்ட தான் ஒரு கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் பார்க்லி தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜுக்கு போய் கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்றத வில்லியம் டிக்குக்கு தெரியப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து 1817 ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் வில்லியம் டிக் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு போய் ராயல் வெட்டர்னரி காலேஜில் சேர்ந்தாங்க. அங்கு எட்வர்ட் கோல்மன் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இவருக்கு கால்நடை மருத்துவத்தை கற்பித்து வந்தாங்க. பின்னர் 1818 ஆண்டு கால்நடை மருத்துவத்தில் இவர் டிப்ளமோவை முடித்தாங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு வெட்டர்னரியனா, அதாவது கால்நடை மருத்துவராக தகுதி பெற்று மீண்டும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கே திரும்பினாங்க. எடன்பிராக்கு இவர் திரும்பினதுக்கு அப்புறமா அங்கே ஒரு வெட்டர்னரி ஸ்கூலை நிறுவனம் அப்படின்னு சொல்லி வில்லியம் டிக் ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் குதிரைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு குதிரைகளுக்கு லாடம் கட்டுறவங்க தான் அந்த சிகிச்சைகளை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைகளை பராமரிக்கிறதுல அனுபவம் பெற்றவங்க அவங்களும் குதிரைகளுக்கு சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. அதன் காரணமாக முறையான சிகிச்சை கொடுக்கறதுக்கு கால்நடை மருத்துவர்களே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னாலும் ஸ்காட்லாண்டில் கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்குண்டான ப்ராப்பரான வெட்டர்னரி ஸ்கூல்ஸும் இல்லை. இதன் காரணமாக தான் வில்லியம் டிக் அவர் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்ததை இங்கே இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த எடன்பிராவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்பிக்கணும், இங்கே கால்நடை மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதன் விளைவாக இவருடைய அப்பாவுடைய கோட்யார்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஜில், அதாவது கொல்லப்பட்டறையில் இவர் ஒரு வெட் ஸ்கூலை தொடங்கினாங்க. டிக் வெட் ஸ்கூல் அப்படின்ற அந்த ஒரு பேர்லையே. ஆனால் ஆரம்பத்தில் எந்த மாணவர்களும் அங்கே சேரலை. அதை இவர் 1818 ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் நிறுவியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1819 ஆண்டு தான் 4 மாணவர்கள் கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 1820களில் அது 10 மாணவர்களாக ஆனது. இப்படியே படிப்படியாக அந்த ஒரு டிக் வெட் ஸ்கூலில் நிறைய மாணவர்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் முறையாக 1823 ஆண்டு ஹைலண்ட் சொசைட்டி ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு, இது இன்றைய காலகட்டத்தில் ராயல் ஹைலண்ட் அண்டு அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு இருக்கு. அந்த அமைப்பு தரப்பிலிருந்து இவருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. அதை பயன்படுத்தி முறையான டிக் வெட் ஸ்கூலை 1823 ஆண்டு தான் இவர் நிறுவினாங்க. நிறுவன பிறகு ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸாக அதை பண்ணாங்க. அதாவது 6 மாத கோர்ஸாக அதை பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் மண்டே அண்டு டர்ஸ்டே, அதாவது திங்கள் மற்றும் வியாழன், அந்த 2 நாட்களில் மட்டும் இவர் கால்நடை மருத்துவத்தை கற்பிக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய மாணவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருடைய எல்டர் சிஸ்டரான மேரி டிக்,
அவங்களும் வந்து வில்லியம் டிக்குக்கு உதவி செஞ்சாங்க. அந்த பணத்தையும் இவர் வந்து பயன்படுத்தி அதை இன்னும் ரொம்ப நல்லா இவருடைய ஸ்கூலை வந்து மேம்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே படிப்படியாக வந்து இவருடைய ஸ்கூல் வளர்ந்து வந்தது. அப்போ 1828ஆம் ஆண்டு தான் இவருக்கு நிதி உதவி செஞ்ச அந்த ஹைலேண்ட் சொசைட்டி ஆஃப் ஸ்காட்லாண்ட் அவங்க தரப்பிலிருந்து இந்த டிக் வெட் ஸ்கூலில் படித்த, அதாவது டிக் வெட் ஸ்கூல் அப்படின்னா வில்லியம் டிக்கோடைய பேர் டிக்கு, வெட் அப்படின்றது வெட்டர்னரியோடைய ஷார்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஸ்கூல் அப்படின்னா அந்த மருத்துவக் கல்லூரியை குறிக்குது. ஸோ டிக் வெட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹைலேண்ட் சொசைட்டி ஆஃப் ஸ்காட்லாண்ட் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 50 மாணவர்களுக்கும் மேலே 1828க்கு பிறகு டிக் வெட் ஸ்கூலில் வந்து சேர்றாங்க. சேர்ந்த பிறகு வில்லியம் டிக் வந்து அவங்களுக்கும் வந்து கால்நடை மருத்துவத்தை கற்பிக்க தொடங்கினாங்க. குறிப்பாக இவர் வந்து 2 விஷயங்களை கற்பித்தாங்க. ஒன்று வந்து அனாட்டமின்ற உடற்கூறியல் அப்படின்னா இப்போ கால்நடைகளை பற்றி படிக்கணும் அப்படின்னா கால்நடைகளினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, அந்த உறுப்புகளினுடைய வடிவம் என்ன, அதுக்கப்புறமா தசைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இப்போ அந்த கால்நடைகளினுடைய எலும்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக கால்நடைகளினுடைய முழு உடற்கூறியல் பண்புகள் அதை வந்து இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் டிக் வந்து அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் வந்து கற்பித்து வந்தாங்க. அதாவது கால்நடைகளுக்கு எந்தெந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும், அந்த நோய்களுக்கு எப்படியான சிகிச்சையெல்லாம் கொடுக்கணும், அவற்றை எல்லாத்தையுமே வில்லியம் டிக் வந்து முறையாக வந்து கற்பித்து வந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வில்லியம் டிக் போய் இங்கிலாந்துக்கு போய் படித்தப்போ கூட கால்நடை மருத்துவம் அப்படின்னு இருந்தாலும் அது குதிரைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவம் மட்டும்தான் இவர் படித்தாங்க. ஏன்னா குதிரைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த கால்நடை மருத்துவம் மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா வெட்டர்னரி மெடிசன் அப்படின்னு படித்தாலே குதிரைகளினுடைய உடம்புல என்னென்ன மாதிரியான உறுப்புகள் இருக்கும், அது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான நோய் ஏற்படும் அப்படின்னு குதிரைகளை மையமாக வச்சு மட்டும்தான் கற்பித்து வந்தாங்க. ஏன்னா குதிரைகளானது அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. எப்படின்னா போக்குவரத்துக்கு, போரில் தளவாடங்கள், இராணுவ தளவாடங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, மருந்துகள், உணவுப் பொருட்கள் அது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய பெரிய ஆட்களை வந்து பயணம் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து குதிரைகளை தான் பயன்படுத்தி வந்தாங்க. அதனால தான் குதிரைகளுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கக்கூடிய கால்நடை மருத்துவமாக அன்றைய காலகட்ட கால்நடை மருத்துவ கல்வி இருந்தது. அதை இவர் வந்து மாற்றி அமைச்சாங்க. எப்படின்னா குதிரைகள் பற்றி மட்டும் இவர் கற்பிக்காம ஆடு, மாடு, அதுக்கப்புறமா வந்து பன்னி, அதே மாதிரி நாய், இது மாதிரியான விலங்குகள் பற்றியும் இவர் வந்து கற்பிக்க தொடங்கினாங்க. எப்படின்னா இப்போ ஆடு, மாடு, பன்றி, நாய் இதெல்லாமே வந்து இப்போ நாயை பொறுத்த வரைக்கும் பெட் அனிமலாக வளர்ப்பாங்க. அதே மாதிரி ஆடு, மாடு, பன்றி இதெல்லாமே வந்து விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தனால ஆடு, மாடு, பன்றி இது போன்றவைகளுக்கெல்லாம் நோய் ஏற்பட்டால் அது வந்து இறந்து போனது. அவைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான சரியான கால்நடை மருத்துவர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவைகளுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஞானமும் அந்த காலத்தில் இல்லை. ஸோ இதை வந்து வில்லியம் டிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக குதிரைகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சு தான் இந்த ஒரு கோர்ஸை இவர் வந்து வடிவமைச்சாங்க. ஸோ இவர்கிட்ட இதை வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு ஹைலேண்ட் சொசைட்டி ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு பெரிய ஓரல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும், அதாவது வாய்வழி தேர்வு. அதில் வந்து தேர்ச்சி பெறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அவங்க வந்து கால்நடை மருத்துவர் அப்படின்ற தகுதியை பெறுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து வருது. அதுக்கப்புறம் 1830களில் இன்னும் கூடுதலாக இந்த ஒரு டிக் வெட் ஸ்கூலானது வளர்ச்சி அடைய தொடங்கினது. அதுக்கப்புறம் முறையான ஒரு ப்ரொஃபஸராகவே, அதாவது வெட்டர்னரி சயின்ஸ் அப்படின்ற கால்நடை அறிவியலில் இவர் ஒரு பேராசிரியராகவே வில்லியம் டிக் வந்து ஆனாங்க. அதுக்கப்புறம் 100கணக்கான பேர் வந்து இவர்கிட்ட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருடைய புகழும் வந்து ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம் முழுக்க பரவினது. அப்போ தான் 1838 இந்த காலகட்டத்துக்கு பிறகு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் விக்டோரியா அவங்க வந்து இவரை அவங்களுடைய வெட்டர்னரி சர்ஜனாக வந்து நியமிக்கிறாங்க.
அதாவது குயின் விக்டோரியாவுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பண்ணையெல்லாம் இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு குதிரைகள் இருந்தது. அவங்க வந்து பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்தாங்க. ஸோ அந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு வில்லியம் டிக் தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி இவரை ஒரு வெட்டர்னரி சர்ஜனாக அவங்களுக்காக குயின் விக்டோரியா நியமித்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம் அப்படின்றது இங்கிலாந்து மட்டும் கிடையாது, ஸ்காட்லாண்டும் உள்ளடங்கியது. ஸோ இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஐக்கிய ராஜ்யத்துக்கே ராணியான அந்த விக்டோரியா அவங்களுடைய விலங்குகளுக்கே அவங்களுடைய பெட் அனிமல்ஸுக்கே வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு வில்லியம் டிக்கை தான் நியமித்தாங்க. அந்த அளவுக்கு வில்லியம் டிக் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கால்நடை மருத்துவராக அப்போ வந்து ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் டிக் வந்து இந்த கரிக்குலமில் அதாவது பாடத்திட்டத்தில் பல்வேறு முன்னேற்றங்களையும் செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கும் வந்து அதாவது சட்ட ரீதியாகவும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. அதாவது சட்ட ரீதியாக அழைக்கப்பட்டாங்கன்னா எப்படின்றத புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு குதிரை வந்து இறந்து போச்சு அப்படின்னா அதை வந்து யாராவது கொண்டு இருக்கலாம், அல்லது அந்த குதிரை வந்து உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கும். இப்போ அந்த குதிரை வந்து கொல்லப்பட்டதா அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதா இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான நிபுணர்கள் இருக்கணும். ஸோ அதுக்காக வில்லியம் டிக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து சட்ட ரீதியான பல வழக்குகளையும் சந்திச்சாங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இப்போ ஒரு விலங்கு அடிபட்டிருந்தாலோ அல்லது வந்து இறந்து போயிருந்தாலோ அது எப்படி நடந்தது, இயற்கையானதா அல்லது மனிதர்கள்னால மனிதாபிமானமற்ற முறையில் பண்ணப்பட்டதா, அதை வந்து பரிசோதனை செஞ்சு சொல்கிறதுக்கு இவர் வந்து இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் வெட்டர்னரியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் இருந்தது. அதனுடைய ஒரு எடிட்டராகவே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அப்படி பணிபுரிஞ்சு கால்நடை மருத்துவத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. அதாவது கால்நடை அறிவியலில் குறிப்பாக வந்து எந்தெந்த உயிரினங்களுக்கு எந்தெந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுது, அந்த கால்நடைகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் ஏற்பட்டால் எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றவைகளெல்லாம் இவர் வந்து ஒரு எடிட்டராக இருந்து அந்த வெட்டர்னரியன் அப்படின்ற ஜேர்னலில் தொடர்ச்சியாக வந்து ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணியும் வந்தாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை வில்லியம் டிக் வந்து செஞ்சு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1866 ஏப்ரல் 4 அன்னைக்கு இவருடைய 72 வயசில் இறந்து போனாங்க. வில்லியம் டிக் இறந்த பிறகும் இவர்னால் நிறுவப்பட்டிருந்த அந்த டிக் வெட் ஸ்கூல் அது வந்து ராயல் அப்படின்ற சார்ட்டரை பெற்றது. அதுக்கப்புறம் இவருடைய உயில்னாலையும் மற்றவங்களினுடைய நிதி உதவினாலையும் தொடர்ச்சியாக அது வந்து நடத்தப்பட்டு வந்தது. எந்த அளவுக்குனா இன்றைய காலகட்டத்தில் கூட அது நடத்தப்பட்டு வருது. இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய பேர் மட்டும் வந்து மாறி இருக்கு, எடன்பிரால தான் அது இருக்கு. அது வந்து ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. இதை தான் 1818 அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நிறுவி 1823 ஆண்டு அதிகாரப்பூர்வமானதாக இவர் வந்து மாற்றினாங்க. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் 200 வருடங்களை கடந்து வந்து இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்குண்டான சிறந்த மருத்துவ கல்லூரிகளில் ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்றது முதன்மையான இடத்துல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஸ்காட்லாந்து மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே கால்நடை மருத்துவத்தை கொடுக்கறதுக்குண்டான, அதாவது கால்நடை மருத்துவ கல்வியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு கல்வி நிலையத்தை வில்லியம் டிக் வந்து நிறுவியிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வில்லியம் டிக்குக்கு பிறகு தான் நிறைய பேர் ஸ்காட்லாண்டில் வந்து கால்நடை மருத்துவர்கள் ஆனாங்க. அதுவும் வில்லியம் டிக்னால தான் ஆனாங்க. ஸோ அப்படியான கால்நடை மருத்துவர்கள் தான் பல்வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக வந்து கனடா, அயர்லாந்து, அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்கே புதுசாக வந்து வெட்டர்னரி ஸ்கூல்ஸை வந்து நிறுவினாங்க. ஸோ இப்படி நிறுவி உலகம் முழுக்க கால்நடை மருத்துவம் அப்படின்றது சாதாரணமான அனுபவ ரீதியானது கிடையாது, அது அறிவியல் பூர்வமானது. ஸோ ஒரு மாட்டுக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஒரு குதிரைக்கோ சிகிச்சை கொடுக்கணும்னா சும்மா கொடுக்கக்கூடாது. அறிவியல் ரீதியான ஆய்வுகள் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த அறிவியல் ரீதியான விஷயங்களை படித்ததுக்கப்புறம் தான் அந்த கால்நடைகளுக்கு சிகிச்சையை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை முறைப்படுத்தினதும் வில்லியம் டிக்கோடைய முயற்சி தான். ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் டிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.